தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 2வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தும் இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க நாம் காத்திருக்கிறோம். நிச்சயமாக பரிசுத்தாவியானவர் நம்மோடு இடைபடுவார். நம்மை அவருடைய தெரிந்து கொள்ளுதலுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் உள்ள 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த தேவன், எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் ஆண்டவர் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவர், இன்னும் நாங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் உம்முடைய தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக மாற வேண்டுமோ அதற்கு நேராக எங்களை நடத்தி உம்முடைய நாமத்தை எங்களை மகிமைப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோட இடைபடும். உம்முடைய வார்த்தையை காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்தும். உம்முடைய வார்த்தையினால திருப்தியாக்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே சொன்ன அநேக ஓமைகளை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமையில் கடைசியிலே கர்த்தர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவருடைய அழைப்பு என்பது வேறு, தெரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் இடையே பல பாடங்களை, பல படிகளை, பல நிலைகளை நாம் கடக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அழைக்கிறார், ஆனால் அவர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு சில வழிகளிலே கர்த்தர் நடத்துகிறார். அந்த வழிகளிலே, அந்த பரீட்சையிலே அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். எல்லா துறைகளிலும் வேலைக்காக அழைக்கிறார்கள். அழைக்கிறதுக்கு முன்பாக பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். அந்த பயிற்சியிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களையே வேலைக்காக தெரிந்தெடுக்கிறார்கள், அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களை, தெரிந்து கொள்ளுதல் என்பது தேவன் நம்மை நியமிக்கும் ஒரு காரியம். ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுகிற, நன்மைகளுக்காக நம்மை முன்குறிக்கிற ஒரு காரியம்தான் தெரிந்து கொள்ளுதல். இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அன்றியும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார், கர்த்தர் நீதி செய்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை நடத்துகிறார். நாம் அழைக்கப்பட்டு விட்டோம், சபைக்குள்ளே நாம் சேர்க்கப்பட்டு விட்டோம் என்று நாம் அசதியாக இருந்து விடக்கூடாது. தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவன் நியமிக்கப்பட்டவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் நன்மைகளை நடத்துகிறார், வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஆபிரகாமை ஒருவனாய் இருந்தபொழுது கர்த்தர் அவனை அழைத்தார். ஆண்டவருடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து அடங்கும் பொழுது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். பெருக்கத்துக்காக கர்த்தர் அவனை அழைத்தார், ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அவனை அழைத்தார். அந்த அழைப்பிலே அவன் கீழ்ப்படிந்து தேவன் நடத்துகிற பாதையில் உண்மையாக இருந்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை கர்த்தர் பெருக செய்தார். பிரியமானவர்களே, நம்மையும் கூட கர்த்தர் அழைக்கிறார், சபைக்குள்ள அழைக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார். நாம் அழைத்த அழைப்பிலே அப்படி நின்று விடாமல் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதே இந்த காலவேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி, உத்தமத்தை காத்து கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனாயிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். உத்தம ஜீவியம் என்பது பரிசுத்தமான ஒரு ஜீவியம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த கால வேளையில் கர்த்தருக்கு முன்பாக உத்தமத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நோவா தன் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் மத்தியிலே உத்தமனாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். நோவாவின் காலத்திலே வாழ்ந்த மக்கள் இக்கால நிலையில வாழ்ந்ததை விட பல மடங்கு அக்கிரமத்தினாலே பெருகியிருந்தாங்க. அதனாலே அவர்கள் ஜலப்பிரளயத்தை கொண்டு கர்த்தர் அழித்து போட்டார். கர்த்தர் அழித்து போடுகிற அளவுக்கு தேவன் இரக்கம் காண்பிக்காமலே அவர்களை கொன்று போடுகிற அளவுக்கு அவருடைய அக்கிரமம் தேவனுடைய சந்ததியை போய் எட்டினது. மனிதனை படைத்ததுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். தேவனை மனஸ்தாபப்படுகிற அக்கிரமத்தில் ஊறி போயிருந்த ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே நோவா அவர்களுக்குள்ளே உத்தமனாயிருந்தார். அது மட்டுமல்ல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு வாழ்கிற அனுபவம் தான் உத்தமமான ஜீவியம். அப்படி உத்தமத்தோடு வாழ்கிற மக்களை தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தெரிந்து கொள்கிறார். உத்தமமாய் வாழ்ந்த நோவாவை கர்த்தர் பேழை ஆயத்தமணி பேழைக்குள்ளே சேர்த்து கொள்ள அவர் சித்தம் கொண்டார். அதனால நோவாவை கொண்டே கர்த்தர் பேழையை கட்ட சொன்னார். பிரியமானவர்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம், நாம் உத்தம ஜீவியத்தோடு வாழும்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு தம்முடைய சபையை கட்டுவார். கர்த்தர் நம்மை கொண்டு தம்முடைய ஊழியத்தை கட்டுவார். கர்த்தர் நம்மை கொண்டு நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டுவார். உத்தம ஜீவியம் தேவன் ஆண்டவர் கட்டி எழுப்பதற்கு மிக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஜீவியம். உத்தமத்தை, பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும் போது நிச்சயமாக அதன் வழியாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உத்தமமாய் வாழ்ந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பேழைக்குள்ளே ஆதரித்தார். பேழைக்குள்ளே வைத்து அவனை போஷித்தார். பேழைக்குள்ளே வைத்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார். பேழைக்குள்ளே வந்த நோவாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி, பேழைக்குள்ளே வந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் உயிரோட கர்த்தர் பாதுகாத்தார். இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு பாதுகாப்பது நம்முடைய தேவனாகிய இயேசு. ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை ஜீவனோடு பாதுகாக்கிறார். தேவன் நம்மை ஜீவனோடு பாதுகாக்க நம்முடைய நியாயமோ, நம்முடைய நீதியோ, நம்முடைய பரிசுத்தமோ அல்ல, தேவனுடைய மிகுந்த இரக்கம். ஆண்டுடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க நாம் உத்தமத்தில் முன்னேற அவரே நமக்கு உதவி செய்வார். நாம் உத்தமத்தில் முன்னேற நாம் பாதுகாக்கப்படுவோம், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். பிரியமானவர்களே, ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு, சாப்பிடுகிற உணவு முதற்கொண்டு, செய்கிற பிரயாணம் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை ஆபத்தை நோக்கி இருக்கிறது. இந்த ஆபத்தான வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்க, பாதுகாப்பா இருக்க நாம் உத்தமத்தை காத்து கொள்ள வேண்டும். உத்தமத்துக்காக தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். யோபு ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமனாயிருந்தான். ஆண்டவருடைய பார்வையிலே உத்தமனாயிருந்த யோபுவை, அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். உத்தமர்களை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இரண்டாவது, உத்தமமாக இருந்த நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, சுகந்த தூபத்தை ஆண்டவருக்கு நோவா ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 20வது வசனத்திலிருந்து, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, சுகந்த தூபத்தை நோவா ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். முதல் ஆராதனை செய்ய நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தின் கர்த்தர் பாக்கியம் கொடுத்தார். உத்தமமாக இருக்கிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்க தேவனே அதை வழிவகை செய்கிறார். பரிசுத்தமான ஆராதனை செய்ய, முதல் ஆராதனை கர்த்தருக்கு செய்ய நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் அதை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நாமும் கூட உத்தமத்தோடு இருக்கும்போது கர்த்தரை ஆராதிக்கும் பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். அதனாலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக, உத்தமத்தோடு இருந்த அந்த நோவாவுக்கு புதிய எதிர்காலத்தை, ஒரு வசந்த காலத்தை, ஒரு செழிப்பின் காலத்தை அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த செழிப்பின் காலத்துக்குள்ளே நோவாவை கர்த்தர் கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, உத்தமத்தோடு இருக்கும்போது கர்த்தர் பாதுகாக்கிறார். அவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை கொடுக்கிறார். அவருக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக, உத்தமத்தோடு இருக்கிறவர்களுக்கு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். உத்தமத்தை நாம் காத்துக்கொள்வோம். நிச்சயமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவோம். புதிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக, யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால்,
குழந்தைக்கேற்றவைகளை ஒழிப்பவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று நம்முடைய இரட்சகராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். நாம் ஜலத்தினாலே பிறக்கிறவர்களாய் இருந்து அதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. நாம் பிறந்தவர்கள் வளர வேண்டும். பிறந்த அப்படி என்று சொன்னால் நாம் குழந்தைத்தனத்திலேயே நாம் நம்முடைய ஜீவியத்தை கழித்து விடக்கூடாது. குழந்தைக்கேற்றவைகளை நாம் ஒழித்து விட வேண்டும். குழந்தைக்கேற்றவைகளை ஒழிப்பவன் தான் புருஷனானவன். புருஷனாய் மாறாவிட்டால் கர்த்தரை தெரிந்து கொள்ள மாட்டார். நாம் குழந்தைகளாக பிறந்தோம், குழந்தைகளாகவே இருந்து விடக்கூடாது. குழந்தைத்தனத்தை விட்டு நாம் வெளியிலே வர வேண்டும். நாம் புருஷராய் மாறும்பொழுது மட்டும்தான் நாம் குழந்தைத்தனத்தை நாம் ஒழிக்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார். நாம் தெரிந்து கொள்ளவதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும். குழந்தைக்கேற்றவைகளை நாம் ஒழித்துவிட்டு புருஷனாக மாறுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எதெல்லாம் புருஷனுக்குரிய தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சங்கீதம் 131 சங்கீதத்தில் உள்ள 2வது வசனத்தின்படி ஆத்துமாவை சிந்தனையை அடக்குகிறவன் தான் புருஷனானவன். புருஷனுக்கேற்றவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். குழந்தை தன்னுடைய மனதை அடக்காது. கண்ட இடத்தெல்லாம் பார்த்ததெல்லாம் கேட்கும். செய்ய நினைச்சது எல்லாவற்றையும் அது செய்து கொண்டே இருக்கும். அதை சரியானபடி வழி நடத்துகிற வேலை பெற்றோருக்கு உண்டு. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, நம்முடைய இருதயத்தை அடக்க பழக வேண்டும். தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை அடக்க வேண்டும். நம்முடைய ஆவியை அடக்கி வாழ்வதற்கு நாம் பழக வேண்டும். அவன்தான் புருஷன். அந்த புருஷனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 2வது புருஷனுக்குரிய தகுதி என்னவென்று சொன்னால், சங்கீதம் 105 சங்கீதம் 17வது வசனப்படி யோசேப்பு என்னும் புருஷனை அவர்களுக்கு முன்பாக அனுப்பினார். தேவன் அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் எல்லா நிலையிலும் வாழ தன்னை ஒப்பு கொடுப்பவன் தான் புருஷனானவன். கர்த்தர் அனுப்புகிற பாதையிலே தன்னை விட்டு கொடுப்பவன் தான் புருஷனானவன். தேவன் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போவதற்கு முழு மனதோடு சம்மதித்து கடந்து போகிறவன் தான் புருஷனானவன். யோசேப்பு என்னும் புருஷன் கர்த்தர் அனுப்புகிற பாதைக்கு தன்னை விட்டு கொடுத்தான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார், உயர்த்தினார். கர்த்தர் அவன் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களை, புருஷனானவன் தன்னை தேவன் அனுப்புகிற பாதையிலே விட்டு கொடுத்து கடந்து போகிறவன். 3வதாக புருஷனானவன் யார்? விட வேண்டியவைகளை விட்டு மனைவியோடு இசைந்திருக்கிறவன். இது நிமித்தம் புருஷனான் தன் தகப்பனை தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். தகப்பன் தாயும் விட்டுனா அவங்க எல்லாரையும் அப்படியே எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு மனைவியோடு இசைந்து போவதல்ல, எல்லாரையும் பாதுகாத்து மனைவியோடு அதிகமாக இசைந்திருக்கிறவன், சபையோடு இசைந்திருக்கிறவன், ஊழியத்தோடு இசைந்திருக்கிறவன் புருஷன். தேவனோட அதிக நேரத்தை செலவழிக்கிறவன், தேவன் தனக்கு கொடுத்த குடும்பத்தோடு நேரத்தை செலவழிப்பவன் தான் புருஷன். விட வேண்டியவைகளை விட்டு தேவன் சொன்னவைகளோடு இசைந்திருப்பவனே புருஷன். நாம் தேவன் சொன்னவைகளோடு தேவனோடு இசைந்திருக்கிறோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன் தான் புருஷன். அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 4வதாக தேவனுடைய சாயலையும் தேவனுடைய மகிமையையும் இழந்து போகாதவன் தான் புருஷன். புருஷனாகிய ஆதாமுக்கு தேவனுடைய சாயலை கர்த்தர் கொடுத்தார். தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி அவனை கர்த்தர் படைத்தார். அவனை நன்றாக தேவனுடைய சாயலின்படி கர்த்தர் அவனை வைத்தார். மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததினாலே தேவ சாயலை புருஷனாகிய அந்த ஆதாம் இழந்து போனான். அவன் இழந்து போனதினாலே கர்த்தர் அவனை தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். எவற்றுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய நடத்தின்படி நாம் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டு நாம் வெளியே தள்ளப்பட மாட்டோம். தேவனுடைய தெரிந்து கொள்வதற்கு நாம் உட்பட்டிருக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமாக செவி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்கணும். 4 காரியங்களை புருஷனுடைய தகுதிக்கேற்ற காரியங்கள் நாம் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாம் புருஷராக இருப்போம். நாம் தேவனுடைய தெரிந்து கொள்வதற்கு உட்பட்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3வதாக யாரை கர்த்தர் தெரிந்து கொள்ளான்னு சொன்னால், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். லூக்கா 18 வசனத்தில், அன்றையும் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இடைவிடாமல் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். தானியேலை பார்த்து சிங்கக்கவில ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே,
கர்த்தரை இடைவிடாமல் ஆராதித்தால் நிச்சயமாக அவர் தப்பி வைப்பார் என்பதை புறஜாதி ராஜாவாகி ஒரு ராஜா அதை அறிந்து வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான காரியம், நாம் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும், இடைவிடாமல் கர்த்தரை ஜபிக்கணும். எப்பொழுது நம்ம ஜபிக்கணும், எப்பொழுது விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் விண்ணப்பம் பண்ணணும். வீட்டை விட்டு கிளம்பும் போது விண்ணப்பம் பண்ணணும், வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தாலும் விண்ணப்பம் பண்ணணும், சாப்பிடும்போது விண்ணப்பம் பண்ணலாம், உறங்குறதுக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணலாம். எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். விண்ணப்பம் பண்ண கர்த்தர் நம்ம உதவி செய்வாராக. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் நீங்கள் வாசிங்கன்னா, இரவும் பகலுடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், இரவும் பகலும் கர்த்தரை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். எப்படி நம்ம அப்படி செய்ய முடியும்? துன்மார்க்குடைய ஆலோசனை விட்டு விலகும்போது, பாவிகளுடைய வழியை விட்டு நம்ம விலகும்போது, பரிகாசக்கார உட்காரம் அந்த இடத்தை விட்டு நாம் விலகும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கலாம். இவைகளிலும் இருந்து கொண்டு அவைகளும் இருக்க முடியாத காரியம். இவைகளை விட்டு ஒழிக்கும் போது நாம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் நிச்சயமாகவே இருக்க முடியும். நாம் அப்படி பிரியமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் 84 வயது கொண்ட அந்த விதவை, அவளை ஆண்டவர் தீர்க்கதரிசி என்று அடையாளம் காண்பித்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அந்த 84 வயது கொண்ட அந்த விதவையை, அந்த மூதாட்டியை கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான காரியம், இரவும் பகலும் அவள் தேவாலயத்தை விட்டு பிரியாம ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்ய வேண்டும். இரவும் பகல் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுதலை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்? உலகத்தை வெறுப்பவர்களை தேவன் தெரிந்து கொள்ள. யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உலகம் நம்மை பகைக்கும், இயேசுவை நேசிக்கிற உலகம் பகைக்கும். உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். மீண்டும் நாம் தேவனை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது. உலகத்தை மீண்டும் தெரிந்து கொள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். உலகத்தை வெறுப்பவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். நாம் கர்த்தர் தெரிந்து கொள்கிறதான லிஸ்டில் இருப்போம். நம்ம தெரிந்து கொள்வதற்கு தகுதியானவர்களாக இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீ தெரிந்து கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற நன்மைகளை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய தெரிந்து கொள்வதற்குள்ளே எங்களை வைத்து நடத்துகிறாங்க. உங்களுடைய வார்த்தை கேட்ட மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.